Hi friends, welcome back to our Techivings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான ஜாவா பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாக்கு எப்படி ஜாவான்னு நேம் வந்தது, நாம் ஏன் ஜாவாவை யூஸ் பண்ணணும், ஜாவாக்கு ஏன் இவ்வளோ ப்ரிஃபரன்ஸு, மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ஜாவா ஏன் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா பற்றின இன்ட்ரொடக்ஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜை ஜேம் காஸ்லிங்கிறவர் 1991 சன் மைக்ரோ சிஸ்டத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவாக்கு ஜாவாங்கிற நேம் வைக்கல, அதுக்கு பதிலாக ஓக்குன்னு ஒரு நேம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் நிறையா காப்பிரைட் இஷ்யூஸ், சம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் 1995 அவருக்கு ரொம்ப பிடிச்ச காஃபியோட நேமான ஜாவாவை வச்சுருக்காரு. ஸோ ஜாவாக்கு ஏன் ஜாவான்னு நேம் வந்ததுன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் காஃபியோட நேம். ஸோ ஜாவாவோட சிம்பிள் கூட பார்த்தீங்கன்னா அந்த காஃபியோட லோகோ மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நவ் ஜாவா இந்த மாதிரி காஃபி நியூ சிம்பிளோட கிரியேட் ஆகிருக்கு. நீங்கள் ஜாவான்னு கேள்விப்படும் போதே கூடவே பைட் கோட் லாங்குவேஜ் அண்ட் தென் ஜேவிஎம் மெஷின் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம், தட் மீன்ஸ் நம்ம கொடுக்குற இன்புட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் பைட் கோட் லாங்குவேஜ், தட் மீன்ஸ் மெஷின் கோட் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அது ரொம்ப சப்போர்ட்டிங் ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் மெஷின். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம கொடுக்குற ஃபைல்ஸ்லாம், சில ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைல் அண்ட் தென் ஜிப் ஃபைலுக்கு தானாகவே கன்வெர்ட் ஆயிரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி EXE ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஃபார்மேட் தான் இங்கே நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே பைட் கோடில் போகும். அதை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரியான லாங்குவேஜுக்கு மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்மளுக்கும் புரிகிற மாதிரியான அவுட்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பைட் கோட் அண்ட் தென் ஜேவிஎம் மெஷின். அண்ட் தென் ஜாவா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சிம்பிள்ங்கிற வேர்டு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிற C++ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற லாங்குவேஜஸ்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும் அண்ட் தென் அதை ரைட் பண்ணுறதாகட்டும், அதை நம்ம ரன் பண்ணுறதாகட்டும், டீபக் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு கிளம்ஸியாக அண்ட் தென் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது. ஸோ அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி இதில் நம்ம ஈஸியாக ரொம்பவே நம்மளுக்கு புரிகிற மாதிரியான ஒரு கன்வே பண்ணுற விதத்தில் க்ரியேட் பண்ணது தான் ஜாவா. ஸோ ஜாவா ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாவா ரொம்ப செக்யூரான லாங்குவேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு வைரஸ் அட்டாக்ட் ஆகிடுமா, தட் மீன்ஸ் நம்மளோட OS கரெக்ட் ஆகிடுமா அப்படிங்கிற நிறையா நம்மளுக்கு ஃபியர்னஸ் இருக்கும். ஜாவா அந்த மாதிரியான வைரஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நம்மளோட ஃபைலை நம்மளுக்கு சேஃப் பண்ணோம். ஸோ அதனால் ஜாவா ரொம்ப செக்யூரான லாங்குவேஜ். அண்ட் தென் ஜாவாவோட ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதாகட்டும், கம்பைல் பண்ணுறதாகட்டும், ஆர்எல்ஸ் நம்மளுக்கு டீபக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஆஃப் நம்ம C++ல ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம ரன்னிங் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் நம்ம சில அந்த நோட் பேடில் க்ரியேட் பண்ணி அண்ட் தென் சில இதில் போய் நமக்கு ரன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சேம் ப்ராசஸ், தட் மீன்ஸ் அங்கேயே ரைட் பண்ணி அங்கேவே ரன் பண்ணுற மாதிரியான ஈஸியான மெத்தடில் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஜாவா லாங்குவேஜஸ். அண்ட் தென் ஜாவா கோடு, தட் மீன்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம ஒரு டைம் எங்கே வேணால் எழுதிட்டு அதை எப்போ வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் பி எனி டைம் டு ரீயூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜாவா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் தென் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு ப்ரோக்ராம் எழுதணுன்னாலே ஹார்ட்வேர் அண்ட் தென் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு தேவை. ரொம்ப பிக் ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் இது எல்லா விதமான ஓஎஸ்க்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக நல்லா கிளியராக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம இன்றைக்கி ஜாவா ஃபைலை ஒரு ஓஎஸில் நான் ரைட் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் இன்றைக்கி விண்டோ ஓஎஸில் நான் ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு லினக்ஸ்லையோ ஆர்எல்ஸ் மேக்ஸ்லையோ, ஸோ இந்த மாதிரி இருக்கிற டிஃப்ரெண்ட் ஓஎஸில் கூட ரன் பண்ணிக்கலாம். அதில் என்ன விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ ஜாவாவை
பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் பிகாஸ் ஆஃப் இது நீங்கள் வந்து எந்த விதமான ஓஎஸில் எழுதினாலும் ஜாவாக்கு அதை பற்றின கவலை இல்லை. பிகாஸ் அந்த இதில் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷின் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபைலை கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் கம்பைல் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்தமான ஓஎஸ்க்கு உனக்கு என்னப்பா ஓஎஸ், ஸோ இந்த ஓஎஸ்ஸா, ஸோ இதுக்கு தகுந்தமான ஓஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்து அதை ரன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ எல்லா விதமான ஓஎஸ்க்கும் வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணும். இது வந்து ரொம்ப ரொம்ப பிக் இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் ஜாவாவில். அண்ட் தென் ஜாவா இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆல்ரெடி இந்த வேர்ட் வந்து எல்லாருமே அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் தென் ஆப்ஜெக்டோட ஹெல்ப்பில் க்ரியேட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் C++லலாம் கொஞ்சம் கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ஜாவா ப்ரோக்ராம் லாங்குவேஜில் கிளாஸ் ஃபைல் வந்து டிக்ளேர் பண்ணுறதாகட்டும் ஆர்எல்ஸ் நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இனி வரப்போகிற வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க ஜாவாவில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஜாவா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா விதமான டெவலப்பிங்கில் வந்து சப்போர்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் ஆகட்டும், வெப்பேஜ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஆர்எல்ஸ் நம்மளுக்கு கேம்ஸு, மொபைல் ஆப்ஸு, ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற எல்லாத்துலேயுமே மோர் ஆர் லெஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 75% to 80% பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாவாவை பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஜாவாவை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சர்வை பண்ணுறதுக்கான நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுக்கப்புறம் வர வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஜாவாவில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டியூட்டோரியல் வீடியோஸ் தான் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்னா டெக்னிக்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.